செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் மிகவும் ஒரு துயரமான நாளாக இருக்கின்றது. காரணம், யாழ் தையிட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரைக்கு அருகில் கடும் பதற்றமான சூழ்நிலை காலையிலே ஏற்பட்டிருந்தது. அந்த மக்கள் அந்த பகுதியிலே அமைதியான முறையில் போராட்டம் நடத்த முற்பட்ட போது போலீசார் நீதிமன்றத்தின் கட்டளையை எடுத்து வந்து அங்கிருக்கக்கூடிய மக்களோடு முரண்பட்டு கொண்டதாகத்தான் அங்கிருந்த மக்கள் ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அந்த பகுதியிலே வேலன் சுவாமிகள் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார். பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் என்று பலரும் மிக மிளைச்சித்தனமான முறையிலே அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு பிரதேச சபையின் தவிசாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த காணொலிகள் வாயிலாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மத துறவி ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். பிரதேச சபையின் தவிசாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார். பிரதேச சபையின் உறுப்பினர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய இந்த தாக்குதலின் பின்னணியில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் அவர்களுடைய குற்றச்சாட்டு, தவிசாளராக இருக்கக்கூடிய நிரோஷ் அவர்களுடைய குற்றச்சாட்டு இருப்பது, இந்த தாக்குதலுக்கு முன்னர் புலனாய்வுத்துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள், அது தொடர்பான தகவல்களை சேகரித்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்கு அப்பால் ஒரு தாயினுடைய ஆதங்கம், நான் இடியப்பம் விற்ற காசில் தான் இந்த காணியை வாங்கியிருந்தேன், அவற்றிலே ஒரு புத்தவிகாரை அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். இவ்வாறாக அந்த இடம் ஒரு போர்க்களமாக மாறுகிறது. அந்த போர்க்களத்திலே மக்களுடைய போராட்ட உரிமை மறக்கப்படுகிறது. இந்த இடத்தில் தான் எல்லோரும் இலங்கையர் என்று கூறிய அனுரகுமார திசாநாயக்கவிடமும் அந்த அரசிடமும் ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது. எல்லோரும் இலங்கையர் என்றால் வடக்கு கிழக்கில் தனியான சட்டம் இருக்கின்றதா? முன்னரே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். ஒரு நாட்டுடன் போர் செய்தால் அல்லது ஒரு நாட்டுக்கு எதிரான அந்த படையெடுக்கின்ற போது முக்கிய பொறுப்புகள் வைத்தால் அவர்களுக்கு பீல் மார்ஷல் வழங்கப்படுவது வழமை. இந்தியாவை பொறுத்தவரையில் என் அறிவு கட்டிய வகையில் 2 ஃபீல்ட் மார்ஷல் பதவிகள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இலங்கையில் மட்டும் சரத் பொன்சேகாவுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது எதற்காக என்று முறையான காரணம் தேடப்பட்டால், தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை செய்தவர், தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது என்கின்ற ஒரு காரணம் தான் இருக்கின்றது. அப்படியாயின் தமிழர்கள் என்பது ஒரு தனி தேசமாக சிங்கள தேசம் அங்கீகரித்து விட்டதா, அவருக்கான ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்பு வழங்கப்படுகிறது போது என்கின்ற கேள்வியும் இங்கு ஒருங்கு சேர வருகின்றது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. மத தலைவர்கள் என்று பார்க்கின்ற போது மத தலைவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய கௌரவமும் எல்லோராலும் வழங்கப்படுகின்ற வருகின்றமையும் உண்மை. பௌத்த துறவிகளாக இருந்தால் கூட தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்கின்ற போதும் கூட அவர்களுக்குரிய மரியாதையை கொடுப்பார்கள். ஆனால் இன்றைய நாளிலே வேலன் சுவாமிகள் மீது போலீசார் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கின்ற போது அவரை மிகவும் ஒரு மோசமான வகையிலே அங்கு நடத்தி இருந்தார்கள். அவருடைய நெஞ்சு பகுதியை அழுத்துகிறார்கள். அவருக்கு அடித்ததா அடிக்கவில்லையா என்று தெரியாது, ஆனால் அடித்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு அங்கு போலீசார் மறைக்கின்ற போது இருக்கின்றது. அவர் ஒரு சுவாமியாக இருக்கக்கூடியவர், ஒரு மத தலைவராக இருக்கக்கூடியவர். இந்த நிமிடம் வரையும், இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படும் வரைக்கும் மத விவகார அமைச்சோ அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சோ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. திருகோணமலையில் இருந்த புத்த சிலையை எடுத்து சென்ற போது பாதுகாப்பு காரணங்களுக்காக எடுத்து சென்றதாக அடுத்த நாள் காலையிலே கருத்து வெளியிட்ட அரசானது இன்று ஒரு மத தலைவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் உட்பட பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த ஒரு கருத்தையும் அரசு தரப்பில் வெளியிடவில்லை என்றால் இந்த விடயம் இயக்கப்படுவது என்பது அரசுக்கு அப்பால் அல்லது அரசு கூட இதில் தலையிட முடியாத அளவுக்கு பௌத்த மேலாண்மை என்பது இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விதான் இங்கு ஒருங்கு சேர எழுகின்றது. எனவே இப்போது இந்த தாக்குதல் தொடர்பில் யார் எடுத்துக்கொள்வது? தமிழ் மக்கள் மீது தாக்குதல் நடத்தால் அல்லது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டால் அது வெறுமனே அவர்களுடைய வலியும் துன்பமாக இருக்கிறதே ஒழிய வேறு எதுவும் இல்லை. இந்திய அரசு அல்லது இந்திய துணை தூதுவர் ஆலயம் கூட ஏதாவது ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு சின்ன ஒரு பதிவு போட்டிருக்கலாம், எதுவும் போடவில்லை. தூதரகங்களுக்கு முழுவதுக்கும் தெரியும், இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றால் கூட அனைத்து தூதரகங்களும் இதை அறிந்திருப்பார்கள். தூதரகங்களுக்கும் இந்த விடயங்கள் சென்றடைந்திருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு தூதரகம் வாய் திறக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக அழிந்த போது யாரும் வரவும் இல்லை, யாரும் அவை தொடர்பில் அளவுக்கு அதிகமான வகையில் சிரத்தை எடுக்கவும் இல்லை. அதே சம்பவம் தான் இப்போது ஈழத்தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது.
இன்று பலாலியிலே விமான தரையிறக்கம் பற்றி எல்லோரும் பேசுகிறோம். அன்று அமெரிக்காவில் இருந்து ஒரு விமானம் புறப்படுகின்றது, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று காத்திருந்த போதும் கூட எந்த ஒரு விமானமும் வரவில்லை. இன்று ஒரு பேரிடர் இடம்பெற்றவுடன் மீட்பு பணிக்காக முப்படையும் செலுத்திய இந்தியா அன்று ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக அழிகின்ற போது இருந்து வேடிக்கை பார்த்தது மன்மோகன் சிங், சோனியா காந்தி அரசு. இவ்வாறுதான் நிலைமைகள் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இன்று அந்த மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்பான விடயம் இன்று பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கின்றது. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு 3ஆம் 2ஆம் நிலை தலைவர்கள் கூட இது தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் அவருடைய கருத்துக்களுக்கு அப்பால் அவர்களால் எதனையும் செய்ய முடியாது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல விடயங்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன, அல்ல பல விடயங்கள் பேசப்படாமல் மறைந்திருக்கின்றது. நீங்கள் அந்த வேலன் சுவாமி மீது தாக்கப்படுகின்ற காட்சியை மட்டும் மிகவும் அமைதியான முறையில் பாருங்கள். மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் தள்ளி வச்சாங்க. வீரஞ்சுவாமியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. திரேசம் ஒரு இங்க பலர் வேலஞ்சுவாமி தவிசாளர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுது. அவர் மீது தாக்குகின்ற போது போலீசார் எவ்வாறான உத்திகளை கையாளுகின்றார்கள், இந்த ஒரு விடயத்தை யாரும் செய்யலாமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதன் பின்னர் பொதுமக்களுடைய ஆதங்க குரல்களை பாருங்கள். பொதுமக்கள் எப்படி ஆதங்கப்படுகிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுடைய ஆதங்கத்தையும் தாண்டி அங்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட போலீசார் தாக்குதலுக்கு தயாராக வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இவை அனைத்தும் திட்டமிடப்பட்டன. பேரனர்த்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது கன்னியா பகுதியிலே புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கு. இலங்கையிலே அவசரகால நிலை பேரிடர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு புத்தர் சிலை நிறுவப்படுகிறது. எனவே இப்போது இந்த அரசும் ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றது. பௌத்த மயமாக்கல் என்பது எந்த அரசுக்கும் ஏற்ற இறக்கம் இல்லை, அனைத்துமே சமமாக செய்யும் என்பதற்கு சிறந்ததொரு உதாரணமாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு பார்க்கின்ற போது இன்றைய காலப்பகுதியிலே இருக்கக்கூடிய பெரும் சவாலாக அடுத்து வரப்போகிறது என்ன என்று தேடுகின்ற போது தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பூர்வீக இடங்கள் இலக்கு வைக்கப்படுகின்ற சம்பவங்கள். அந்த இடத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை தொடர்பில் கூறப்படுகிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு மிலைச்சத்தனமாக நடத்தப்படுகிறார். ஸ்ரீதரன் அவர்கள் என்ன பேசுகிறார் என்று பாருங்க. உறுப்பினர்கள் தந்த கருத்தை சொல்றதுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை என்றால் என்ன உங்களுடைய அராஜகம், போலீஸ் அராஜகம்? எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா கேட்கிறோம். நாங்கள் நீண்ட கதையை வச்சுக்கோட்டோம். நாங்கள் உங்களோட பஞ்சாலைக்கு வந்தா மட்டும்தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதன் பின்னர் அவரும் அந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியப்படுத்துகிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அவரை உறுதிப்படுத்துகிறார். ஆனாலும் கூட அவர் மீது தாக்குதல் இடம்பெறுகிறது. இந்த தாக்குதல்களை பார்க்கின்ற போது இது வேறு எங்காவது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது தமிழர் பகுதியில் என்ன நடந்தாலும் அதனை கண்டுகொள்வதில்லை என்று பார்த்துக் கொள்வதா? வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளருக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தையிட்டி விகாரியின் இன்றைய போராட்டத்தில் அந்த பிரதேச சபையின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கிய மகளிர் அணி பிரமுகர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். என்னவென்று பாருங்கள். மிக வேதனையானதும் வேடிக்கையானதுமான செய்தி இன்று தையிட்டியிலே பிரதேச சபை தவிசாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான பிரேரணைகளை நிறைவேற்றி இங்கு விகாரை அடியில் வந்து ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்த வந்திருந்தார்கள். உண்மையில் மிகப்பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் இந்த தையிட்டி
விகாரை சட்டவிரோதமானது என்பதை அந்த பிரதேச சபை தவிசாளர் உட்பட அந்த வீதியை போடுவர்கள் உட்பட அனைவரும் அதில் போராடி கொண்டிருக்கும் போது மிக சட்டவிரோதமாக அராஜகமாக போலீசார் நடந்தது மட்டுமில்லை, அவர்களை உடனடியாக இழுத்து மிக மோசமான முறையிலே அவர்களை கைது செய்து கொண்டு போகிறார்கள். மிக கவலையாக இருக்கிறது. எங்கட பிரதேசத்தில் எங்கட பிரதேச சபை போட்ட வீதியில் பிரதேச சபை போட்ட மின்விளக்குகளில் வாழுகிற இந்த சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிரான காவல் நிற்கிற போலீசார்கள் அந்த வீதியை போட்டவர்களையே கைது செய்து கொண்டு போகிற ஒரு மிக மோசமான ஒரு அராஜகம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதிலே என்னென்றால் என்பிபி உறுப்பினர்கள் அங்கே அந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிரான பிரேரணைகளை கொண்டு வந்து நிறைவேற்றி போட்டு இன்றைக்கு அதில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இதுதான் இந்த அரசின் நிலைமையா? மக்களை தூண்டிவிட்டு அந்தரத்திலே அவர்கள் அந்த இடத்துக்கு கூட வரவில்லை. தங்கள் பதவிகளையும் தங்கள் வாழ்க்கையையும் பார்த்து கொண்டு நின்று விட்டார்கள். ஆனால் பலிக்கடாவானது இந்த பிரதேச சபையின் உறுப்பினர் சாருஜனும் மிக மோசமான தாக்கப்பட்டு கோப்பாய் தவிசாளர் என்று பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நினைக்க மிக வேதனையாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை எங்கட அண்ணன் எங்கட கடவுள் என்று சொல்பவர்கள் எங்களுக்கு நிகழ்கிற நிலைமைகளை கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எப்பவுமே இப்படியான மோசமான நிலையைத்தான் எங்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களோட நிலைமை, இதுதான் எங்களோட நிதர்சனம். இதை புரிஞ்சு கொள்ளாமல் திடீரென்று வார காசுக்கும் திடீரென்று வார சலுகைகளுக்கும் விலை போகாமல் எங்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில் நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று மிக வேதனையோடு இதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தையிட்டி பகுதியிலே பெருமெடுப்பிலே ஒரு போராட்டம் இடம் வருகிறது. தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் அவர்கள் கிளிநொச்சி பகுதியிலே சந்திரகுமாரை சந்திக்கின்றார். இதே சந்திரகுமாருக்கு எதிராக ஒரு காலகட்டத்திலே சந்திரகுமார் ஐநாவுக்கு எதிராக கிளிநொச்சியிலே பெரிய போராட்டம் நடத்தியவர். வடமாகாணத்திலே பெரிய போராட்டங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்த கீதாஞ்சலியோடு இணைந்து நடத்தியிருந்தவர். இன்று அவரும் தமிழரசு கட்சியில் சங்கமமாகிறார். இப்போது சிவிகே சிவஞானம் அவர்களுக்கு தமிழ் மக்களினுடைய இந்த போராட்டத்துக்கு அப்பால் அவரிடம் இருக்கக்கூடிய என்று பெரிய எதிர்பார்ப்பு சந்திரகுமாரை கட்சிக்குள் இணைத்து விட வேண்டும் என்பது. பாருங்கள் எப்படி இந்த மக்களினுடைய விடயங்கள் போகின்றது என்று. இப்போது இந்த விடயத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் கூறிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் கேட்கிறார், ஏன் இந்த விடயத்தை நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று. சிவிகே சிவஞானம் அவர்களை பார்த்து கேட்கின்றோம். சந்திரகுமாரோடு இணைய முடியும் என்றால் டக்ளஸோடு இணைய முடியும். கிழக்கு மக்கள் கேட்கிறார்கள், டக்ளஸோடும் சந்திரகுமாரோடும் நீங்கள் கரங்கோர்க்க முடியும் என்றால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நலன் கருதி பிள்ளையானோடும் இணைய முடியும். இதற்கு என்ன பதிலை கூற போறார்? அது வேற இது வேற என்று சொல்ல போகிறாரா? இதற்கு என்ன அர்த்தம் புரியும்? அந்த கட்சி என்பது கடந்த காலங்களில் ஒரு மாசுபடாமல் ஒரு புனிதமாக இருந்தது. மாவை சேனாதி ராஜா மரணிக்கும் வரையும் கருத்துக்கள் தான் முன்னுக்கு பின் முரணாக இருந்தே ஒழிய இப்போது கட்சியின் கொள்கையே ஒட்டுமொத்தத்தில் முரணாகவும் எதிராகவும் சென்று விட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த கட்சி எங்கு செல்ல போகிறது? மக்கள் போராட்டம் ஒன்று தையிட்டி பகுதியிலே நடக்கிறது. அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு இருக்கின்றார். அந்த கட்சிக்கு எதிராக தன்னை நகர்த்திய ஒருவரை நோக்கி சிவிகே சிவஞானம் நகர்ந்து செல்வது என்பது அரசியலில் எவ்வளவு ஒரு மிகவும் மோசமான நிலையை நோக்கி தமிழ் தேசிய அரசியல் பயணிக்கிறது என்று பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், இதே தளத்தில் கூறியிருக்கிறோம். சந்திரகுமாரை சங்கு கூட்டணிக்குள் அனுப்பி வைத்தது சுமந்திரன். காலப்போக்கில் சங்கு கூட்டணியை வீட்டோடு இணைக்கின்ற போது சந்திரகுமாரை சங்குக்குள்ளால் வீட்டுக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் ஸ்ரீதரனை வெளியில் விட வேண்டும் என்பதும் அந்த கூட்டணியினுடைய சுமந்திரன் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டம் கிட்டத்தட்ட இப்போது நிறைவேறி இருக்கிறதா என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது. காரணம், சுமந்திரன் சந்திரகுமார் இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்பென்று கூறப்பட்டது. அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு கட்சியும் கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியும் என்று கூறுவார்கள். இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே கொள்கை இல்லாத கட்சிகளாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இதே சந்திரகுமார் கஜேந்திரகுமாரோடு செல்கின்ற போது நீங்கள் கடந்த காலங்களில் டக்ளஸ் விமர்சித்தீர்கள், இப்போது கஜேந்திரகுமாரை இணைக்கிறீர்களா என்கின்ற கேள்விகளை இதே தமிழரசு கட்சிக்காரர்கள் கேட்டிருந்தார்கள். இப்போது தமிழரசு கட்சிக்குள் சந்திரகுமார் வருகின்ற போது என்ன கேள்விகளை தமிழரசு கட்சி கூறப்போகிறது? அல்லது ஸ்ரீதரனை நீக்கிவிட்டு சந்திரகுமாரை இணைப்பதுதான் சுமந்திரனின் திட்டமா? அல்லது ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய நீக்கத்தை மிக கச்சிதமாக செய்து அதில் இறுதி முடிவெடுப்பதுதான் திட்டமா என்றும் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது மக்களின் கட்சி. இப்போது பார்த்தால் அது மக்களின் கட்சி அல்ல. சுமந்திரன்
அவர்களின் கட்சி என்கின்ற வகையில் அதில் பலரும் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கு. வலிகிழக்கு தவிசாளர் தன்னுடைய ஆதங்கங்களையும் வெளிப்படுத்துகிறார். அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியிலே கூறுகின்றார், இவ்வாறு தாக்குதல் நடத்துவார்கள் என்பது எனக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில் தெரியும் என்று அவரும் கூறுகிறார். ஒட்டுமொத்தத்தில் ஒரு செய்திதான் அனுர அரசால் கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எப்படியும் இருங்கள், எவ்வாறும் இருங்கள், அது எனக்கு பொருட்டல்ல. ஆனால் பௌத்த மயமாதல் என்பதற்கு எதுவும் விதிவிலக்கல்ல. அதில் இலங்கையர் என்றால் கூட அதில் முதல் மதம் பௌத்த மதமாகத்தான் இருக்கின்றது. இப்போது பௌத்த சாசன அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் மத விவகார அமைச்சராகவும் இருக்கின்றார். ஆனால் மதம் என்று வருகின்ற போது ஒரு பொதுவான மத அமைச்சை நிறுவாமல் பௌத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் என்று வைத்திருக்கிறார்கள் என்றாலே இங்கு பார்த்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன என்று உங்களுக்கு புரியும். எனவே இவ்வாறான ஒரு நெருக்கடி மிக்க காலத்தில் அரசு பொறுப்பின்றி செயற்படுகிறது. இலங்கையில் ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்த தமிழ் மக்கள் கூட தென்னிலங்கையில் அல்லது மத்திய மலைநாட்டு பகுதியில் இப்படி ஒரு பேரிடர் இடம்பெற்றிருக்கிறது என்று அவர்களின் துயரங்களோடு பயணிக்க முற்படுகின்ற போது இப்போது அந்த துயரங்கள் எங்களோடு பயணிக்கின்ற மக்களுக்கும் இருக்கக்கூடாது என்று தமிழ் மக்கள் நினைக்கின்ற போது தமிழ் மக்களை துயரப்படுத்த முற்படுவது என்பது மிகவும் அந்த மக்கள் மத்தியிலே வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. வேலன் சுவாமி தாக்கப்படுகின்றார். ஆனால் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அம்பேட்டிய சுமணரட்ன தேரராக இருக்கலாம், ஞானசார தேரவாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல தென்னிலங்கையிலே பல தேரர்கள் போராட்ட களத்திலே போலீசாரை சீண்டுகின்ற போது போலீசார் கையை கட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருமுறை அம்பேட்டிய சுமணரட்ன தேரர் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியை அறைந்தார் அல்லது போலீஸ் அதிகாரியை நோக்கி தள்ளினார். அவர் அப்போதும் அசையாமல் நின்றார். ஆனால் இந்த மண்ணுக்காக ஒரு போராட்டம் நடத்தப்படுகிற போது வேலன் சுவாமி நடத்தப்பட்ட விதம் என்பது அது தொடர்பில் இப்போது வரைக்கும் யாரும் வாய் திறக்காமல் இருப்பதுதான் இன்னும் ஒரு வேதனையானது. இவ்வாறான சூழ்நிலைகள் தொடருமாக இருந்தால் அது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு வெறும் வெறுப்பையும் விருப்பமின்மையும் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இவ்வாறான தகவல்களோடு ஆனால் தையட்டி பகுதியிலே போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது புலனாய்வாளர்களால் திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்று வலிகிழக்கினுடைய தவிசாளர் நிரோஷ் அவர்கள் குறிப்பிடுகின்ற குற்றச்சாட்டையும் இங்கு கடந்து செல்ல முடியாது. எது எப்படி இருக்கிறதோ இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள். அந்த விகாரை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் மக்களின் காணி என்று மக்கள் உறுதிகோளோடு நிற்கிறார்கள். ஆனால் மக்களின் காணிகளுக்கு என்ன நிலைப்பாடு வழங்கப்படும் என்று தெரியாது. போலீசார் நீதிமன்றத்தின் உதவியை நாடி இருக்கிறார்கள். இந்த விவகாரங்களில் என்ன முடிவு இறுதி முடிவாக அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.